சீமானை கொண்டு போய் தாவேகா தற்கூட ஒப்பிடவே முடியாது. அவருக்கு ஒரு பெரிய நேரேஷன் இருக்கு. தாவேகா தற்கூறிகளே நீங்க ஓட்டே போடாம கூட தாவேகாக்கு போடுறது. அவர் பேசுற தர்க்கம் வேற. சீமானை ஒண்ணு நான் என்ன விஜய் எல்லாம் கம்பேர் பண்ண நான் சீமானை எல்லாம் திட்டது இல்லை. அடா ஏன்னா இவெல்லாம் இருக்குள்ள நீ எல்லாம் நல்லா அரசியல் பண்ணுன. விஜய் எல்லாம் இங்க அரசியல் பண்ண வந்ததுல என் தமிழ் குடியில் பிறந்த சீமான் பண்றது என்ன தப்பு? இந்த மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு படம் போட்டு படம் எடுத்திருந்தாரு. இப்போ அது யார் பார்த்தாலுமே ஈர்க்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் அது. ஏன்னா எங்கள் வீட்டில் விவசாயம் இந்த மாடெல்லாம் இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குது, அது கனெக்ட் ஆச்சு. அவர் என்ன டேய் மாடுன்னா உனக்கு என்ன இங்கே இல்லை கிலோமீட்டர் கணக்கில் பண்ண வைப்பண்டா. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் விற்கிறான், இங்கே ஒரு பிரேசில், அது கரெக்டான ஸ்டாண்டாக தெரிஞ்சுது எனக்கு. சரி, எல்லா கட்சிகளையும் பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இப்போ மேடையில் ரீசெண்டாக பேசினது கூட ரொம்ப வைரலாக போயிருக்கு, பார்த்தீங்களா? இல்லை அவர் எப்பயுமே வைரலாக தானே பேசுவார், அவரோட வேலையாக தானே. இல்லை சார், இந்த வாட்டி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுன மாதிரி ஒரு ஃபீல். 4வது 5வது தொண்டை கிண்டையெல்லாம் வறண்டு இழுத்து போச்சு, பேசவே முடியலை. எவ்வளோ நேரம் பேச முடியும்? நம்ம எவ்வளோ மனுஷன் பேசுறது மட்டும் தானே மூலதனம். பேசிக்கிட்டே இருக்கார். கூட பாட்டு கூட பாடிருக்காரு. ஆமாம், அவரோட ஸ்டாண்டு. நான் என்ன சொல்றேன், இந்த தாவேகா தற்கொலைகள் நீங்க அங்க ஓட்டு போறது சீமான் கூட போட்டு போகும். இல்ல தவறு. சீமானை கொண்டு போய் தாவேகா தற்கூட ஒப்பிடவே முடியாது. அவருக்கு ஒரு பெரிய நேரேஷன் இருக்கு. தாவேகா தற்கொலைகளே நீங்க ஓட்டே போடாம கூட தாவேகாக்கு போடுறது. சாப்பாட்டுல விஷம் கூட வச்சிரு எனக்கு கொன்னுடுங்கன்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் பேசுறது தேர்தல் ரொம்ப அப்படியே ரொம்ப எமோஷனலி. தேர்தல் பீக்கு போயிட்டு அவர் நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கூட்டம் வரல, சில இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கு. அப்போ அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். என்னடா தொடர்ந்து கத்துறோம், யாரும் பின்னாடி வரமாட்டாங்கிற ஒரு இதெல்லாம் வரும் தானே அவருக்கும். அவரும் கத்துறாரு, சமரசம் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்காரு, விட்டாமல் கத்துறாரு. அண்மையில கூட நம்ம இவரோட பேட்டி ஒன்று பார்த்தோம், ஆர்ஆர் பிரியாணி ஓனர் தமிழ்ச்செல்வன் அந்த பேட்டி பார்த்தோம். சீமானை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார். அவங்க ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி இருக்கு. மண் சார்ந்து பேசுறாங்க, இயற்கை வளத்தை பற்றி பேசுறாங்க, கனிம வளத்தை. அது மட்டும் தான் சார் அவர் எப்போதுமே வந்து ஒரு இதுவா எடுத்து பேசுவார். விவசாயம் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு படம் போட்டு படம் எடுத்திருந்தாரு. இப்போ அது யார் பார்த்தாலுமே ஈர்க்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் அது. ஏன்னா எங்கள் வீட்டில் விவசாயம் இந்த மாடெல்லாம் இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குது, அது கனெக்ட் ஆச்சு. அவர் என்ன டேய் மாடுன்னா உனக்கு என்ன இங்கே இல்லை கிலோமீட்டர் கணக்கில் பண்ண வைப்பண்டா. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டில் விற்கிறான், இங்கே ஒரு பிரேசில், அது கரெக்டான ஸ்டாண்டாக தெரிஞ்சுது எனக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் பார்த்தேன், நானும் அதை பார்த்தேன் சார். எனக்கு அது இதுவாக தான் மொத்தமாக பால்கார் இருந்து மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணி மொத்தமாக மில்க் பிஸ்னஸ் நான் பண்ணேன். ஏன்னா வேலையிலேயே நம்பர் 2 பிஸ்னஸ், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ். நம்ம ரெண்டாவது தொழில் பெரிய தொழில். ஃபர்ஸ்ட் தொழில் வந்து உலக தொழில், 2வது தொழில் இதுதான். 3வது மரம் அறுத்து வியாபாரம் பண்ற தொழில். 2வது பெரிய தொழில். ஏன்னா நீங்க சீஸ்ல இருந்து மில்க்ல இருந்து பட்டர்ல இருந்து எல்லாமே அதுதானே மேடம். பால் இல்லாம ஏது இந்த பொருள்? கொழுன்னு கலரா வரணும், பால் குடிங்க, மில்க் குடிங்க. மில்க் விளம்பரம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அப்ப அதை சொல்றது நல்லா தானே இருந்துச்சு. அப்புறம் முன்வைக்கிற அரசியல் வேற, அவர் பேசுற தர்க்கம் வேற. சீமானை ஒண்ணு நான் என்ன விஜய் எல்லாம் கம்பேர் பண்ண நான் சீமானை எல்லாம் திட்டது இல்லை. அடா ஏன்னா இவெல்லாம் இருக்குள்ள நீ எல்லாம் நல்லா அரசியல் பண்ணுன. என்னன்னா இப்ப எப்போ இலங்கைன்னு சில புழுவை வச்சிருக்க, அதுதான் ட்ரோல் ஆயிடுது. அதை அவர் விட்டுறலாம். எங்களுக்கு ஸ்ரீலங்காவை பத்தி பேச வேண்டியதில்லை, அது அவருக்கு தேவையே இல்லை. எங்களுக்குலாம் மேபி அவரு அதுதான் வந்து அவரோட ஒரு மெயின் ஒரு இதுவா பாக்குறாரா சார்? அவரு ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு தேவைப்பட்டுச்சு மேடம், பயன்படுத்தியாச்சு, அவ்வளவுதான். இனிமேலுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு போறாங்க. பெரியாரை போய் திராவிட கடப்பாறை கொண்டு உடைப்புங்கிறதெல்லாம், இது என்னது ஆரிய கடப்பாறை கொண்டு உடைப்புங்கிறதெல்லாம் அதெல்லாம் உடன்பாடு இல்லை. திடீர்னு அவர் முருகனை பத்தி பேசுறதுனால அவரையும் வந்து அண்டர் டீலிங் ஆஃப் வந்து பிஜேபி அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி சார்? அது அவரையா பிஜேபி எல்லா இடத்துலயும் அவங்களோட பி டீம் வச்சிருக்காங்க, தாவேக்காலையும் இருக்காங்க சார். இது எப்படி தெரியுமா சார் இருக்கு? விஜய் அவர்கள் எது நடந்தாலுமே திமுகவை சொல்ற மாதிரி, நீங்க எது நடந்தாலுமே பிஜேபியை சொல்ற மாதிரி இருக்கு சார். நீங்கள் பிஜேபி வந்து ரொம்ப எளிதாக நினைக்கிறீங்க மேடம். ஒரு சின்ன குட்டி கதையோட முடிச்சிடுறேன். சோவோட பேட்டி ஒன்று மேடையில் பேசுனது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அவரே இறந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு. அப்போ குருமூர்த்தி வந்து குஜராத்துக்கு அனுப்பியிருந்தாராம். அப்போ எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். எத்தனை வயசு இருக்கும் எனக்கு? 25 வயசு இருந்திருக்குமா, 24 வயசு இருந்திருக்கும், 25, அந்த பாட்டு ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க. நான் சோவோட பேசுறது நிறைய கேட்டிருக்கேன். சீமான் பேசுறதையும் கேட்பேன், கலைஞர் பேசுறதையும் கேட்பேன், அறிஞர் அண்ணா பேசுறது கேட்பேன், வைகோ பேசுறது கேட்பேன், எல்லா தலைவர்களும் பேசுறதையும் கேட்டுட்டே இருக்கும். அப்போதான் நமக்கு நல்லா பேச வரும். அது ரொம்ப முக்கியம், பேச வர்றது. பேச்சு ஒரு கலை. அப்போ சோவோட பேட்டி அவ்வளோ நான் கேட்டிருக்கேன். பேசுக்குள்ள பேண்ட் அப்படி அனைவருக்கும் வணக்கம், சளி நல்ல சளி அவருக்கு அப்படின்னு செருவிட்டு பேசுவார் துக்ளக் நிகழ்ச்சியில். நம்ம குருமூர்த்தியை குஜராத்துக்கு அனுப்புன ஒரே தொல்லையா இருக்கு.
தோசை வாங்கிட்டு வந்தேன் காலைல. சார் குஜராத் மாதிரி வராது சார் அப்படின்னாரு. எனக்கு அது அப்போ புரியவே இல்லை. 15-20 வருஷத்துக்கு மேலே இருக்கும் வச்சுங்க. ஏன்னா மோடி இதுலேயே 15 வருஷம் ஆகிட்டு, 20 வருஷத்துக்கு மேலே அந்த வீடியோ, சாரி 15-16-20 வருஷத்துக்கு மேலே. சார் குஜராத் மாதிரி வராது சார். ஓ பேப்பர் பிரிண்ட் அவுட் முடிஞ்சு வச்சு எடுத்துன்னு வரேன்னாரா? பேப்பர் வாங்கிட்டு A4 ஷீட்டு. சார் குஜராத் மாதிரி இல்லை சார். எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரிஞ்சுது. குஜராத்தில் மோடி இருந்தார், அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. எனக்கு தெரியல. அப்போ பிஜேபியோட நேரேஷனுங்கிறது தேவைப்பட்டால் அவங்க நாளைக்கு வந்து தங்களை வந்து தலித்துன்னு கூட சொல்லுவாங்க. மேடம் பிராமணர் இருக்காங்கல்ல, நாங்களும் தலித்து தாங்க, நாங்களும் எஸ்சி தான், இந்த பூர்வீக குடிகள் தான் பாருங்க. எஸ்சின்னு சொல்லக்கூடாது, தலித்துன்னு சொல்லக்கூடாது, தெரியும் எனக்கு, பட்டியலின சமுதாயம் தான். தேவைப்பட்டால் நாங்களும் அது தான்ருவோம். ஏன்னா அதை நான் அதில் கவனிச்சிருக்கு. அந்த பெட்டிலாம் அடிச்சிருக்காரு. கிருஷ்ணன் கோனார் ஆடு மேய்க்கிறவர் ஒன்று சொல்றாருப்பா, சிவபெருமான் என்ன ஜாதினே தெரியல. இங்க பிரச்சனையா என்னன்னா, இவருக்கு ஆடு மேய்க்கிறவன் ஜாதி ஐக்கான் பண்றது தானே பிரச்சனையே. அதுதானே நான் சொல்றேன். கிருஷ்ணன் ஆடு மேய்க்கிறவர் பாரு, கடவுளே அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. சிவபெருமான் என்ன ஜாதினே தெரியலங்கிறாரு. அப்போ உனக்கு ஆராய்ச்சி கூட ஜாதியிலேயே தான் இருக்கு. இந்த ஒரு புரிதல் தான் மக்கள்கிட்ட சொல்ல வரும்னு. சோழ எனக்கு பிடிக்கும், பேச்சை கேட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ரஜினிகாந்த் ஒரு வாட்டி தொக்க மாட்டாரு. ஒருத்தர் கையில துக்குலக்கு வச்சிருந்தாருன்னா அறிவாளின்னு பொருந்தாரு. தொக்கா தூக்கி ரஜினியை செஞ்சாங்க ஒரு வாரம். அதுவாக விடுறதுதான் இடம் விடுமா? அதுக்கு சொல்றேன், இங்க அறிவாளி முட்டாள்லாம் யாரும் கிடையாது மேடம். நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். சீமான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மனைவி அம்மாவோட போய் நாமினேஷன் பண்றாரு. அதுவே ஒரு முன்னெடுப்பு தானே, எல்லாம் ஒரு விளம்பரம் தானே தம்பி. பொண்டாட்டி அம்மாவோட போயிட்டு நாமினேஷன் கட்டுறாரு. நேராக போய் ஆரிய கடப்பாறை எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. கோயிலில் போய் ஐயர் தான் மந்திரம் ஓகுறாரு. சம்பவாமி யுகே யுகே எள்ளும் பேரும் தெளித்து பொதிச்சிருங்க அபிஷ்டு அப்படிங்கிற மாதிரி ஐயர் தான் கொண்டாந்து புன்னூறு சொல்றாரு. தமிழ் கடவுள் முருகன்னா நீ முருகன் கோயிலில் போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. அவர்கிட்ட போய் ஐயர்கிட்ட சொல்றாரு, என் பையன் பிரபாகரனுக்கு பேர் வைக்கக்குள்ள சாமியார் தமிழில் மந்திரம் ஓதுறாரு. வடபழனி கோயில வீடியோ எடுத்து போட்டாங்க. அவரு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காரு. சொல்றேன், நீங்க பொய்யெல்லாம் வந்து ஒரு இடத்துல சொன்ன மேடம், இப்பெல்லாம் எடுத்துடுறாங்க, பிக்கப் பண்ணிடுறாங்க, பல்ச்சு. அதுக்கு சொல்றேன், விஜய் எல்லாம் இங்க அரசியல் பண்ண வந்ததுல என் தமிழ் குடியில் பிறந்த சீமான் பண்றது என்ன தப்பு பண்ணு. அப்ப விஜய் தமிழ் குடி இல்லையா? விஜய் வந்து எந்த குடின்னு தெரியல, நீங்க வேற மாதிரி அர்த்தத்துக்கு போறீங்க. ஐயோ சார், திருப்பி விட்டுறாதீங்க சார். எந்த குடின்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு குடி இது உலகத்திலேயே பார்த்தது இல்லையே. நாய் குடி பார்த்துருக்கோம், பன்னி குடி பார்த்துருக்கோம், சிம்ம குடி பார்த்துருக்கோம். இது என்ன குடி? இது தமிழ் குடி. நீங்களே இது என்னது? இது இன்னைக்கு பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஊர், அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஊர் அதுதான். இந்த தருணத்துல பிரச்சாரம் பண்ணி ஆட்டமான ஊர் மேடம். கடல்லாம் இருக்கும், செல்ஃபி எடுக்கலாம்னு. நீங்க இவர் வேற மாதிரி சொல்றாரு, பாண்டிச்சேரியில பீர் கம்மிங்கிற பேசுறாரு. அதெல்லாம் இல்லை மேடம், எல்லாம் விலையெல்லாம் ஓரளவு நார்மல் பண்ணிட்டாங்க. கேமராமேன் சார் நார்மல்லாம் பண்ணிட்டாங்க சார். ஏன் சார் நீங்களே ஒரு தப்பான ஒரு ப்ரமோஷன் கொடுக்காதீங்க சார். இந்த தருணத்துல ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், பாண்டிச்சேரியோட இவங்க மூஞ்ச போகலாம் சார். விஜய் இது பாண்டிச்சேரி பிரச்சாரம் என்ன இவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துருச்சு. விஜய் பாண்டிச்சேரியோட ஊழல் கிளம்புறீங்க என்ன இருக்குது? எதுவுமே பாண்டிச்சேரியில இன்னைக்கு வந்து அவர் வந்து பரப்புரை அங்க போயிட்டு இருக்கு. பரப்புவாரு மேடம் நைட்டு. தொடர்ந்து இன்னைக்கு என்ன பேச போறாரு அப்படின்றது தெரியல. இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துலதான் நம்மளும் இங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இதனால வரைக்கும் என்ன பேசினாரு தெரிஞ்சுதா இல்லையா? இன்னும் என்னைக்கு போத்த ஏறாத்தா ஏமானது வேறாத்தான் இன்னைக்கு மட்டும் புதுசா பேசிட்டு போறாரு. இல்ல அங்க போய் நீங்க போய் திமுக தீய சக்தின்றாதீங்க. அங்க பிஜேபி கூட்டம்ல இப்பயே ஒரு பிஜேபி கூட்டம் அறிவிக்கிறாரு. அங்க காங்கிரஸையும் திட்டுறாங்க. ஆட்சியிலே இல்லை 5 வருஷம். சொல்லி கொடுங்கப்பா அவருக்கு. 5 வருஷம் ஆட்சியிலே இல்லை. திமுக தீய சக்தி திருசாதான் சித்திங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க மேடம். என்ன போட்டாலும் நீங்க அதை பேசுவீங்களா? நான் பேசாம யார் மேடம் பேசுறது? காட்டுற மேடம். இல்ல சார், ஒரு நிமிஷம், இது ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல பேசுறதுனால நமக்கு தெரியல. பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கணுன்றதான் சார் நான் என்ன சொல்றேன். அரசியல்ல தேர்தலில் நிற்கிற அனைவருக்கும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா 234 பேர் தான் வெற்றி பெற முடியும். அதையும் விஜய்கிட்ட சொல்லிடுங்க, சீமான்கிட்ட சொல்லிடுங்க. மறந்துட போறீங்க. 234 தொகுதியில் சீமான் வந்து கடந்த 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அதை விட ஒரு 2 லட்சம் வாக்கு ரேஸ் ஆனால் அவரோட அரசியல் சரியா இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து இறங்குதுன்னா அரசியல் தப்பா போகுதுன்னு அர்த்தம். விஜய் ஒரு 6% வாக்குகள் வாங்குவார். ஆனால் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. 234 தொகுதியும் ஜெயிக்காரு. இன்க்ளூடு விஜய் ஆல்சோ. அதையும் பார்க்கலாம். திமுக தான் அடுத்து முதலமைச்சராக வருவாங்க. திமுக கேபினெட் தான் வரும். ஓபிஎஸ் கூட மாமன்னன் வருகிறார், சபாநாயகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள்.
வேற அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவார், எடப்பாடி பழனிசாமி ஆனா உட்காருவார். நீங்க இப்போ ஜோசியக்காரரா மாறி இருக்கீங்கல்ல, இவ்வளவு தீர்க்கதரிசியா எல்லாம் விஷயம் சொல்லிட்டு அடுத்தது இருக்கீங்கல்ல, நாங்க இது பிஜேபி பண்ணிக்கிறோம். 27 சீட்டு கொடுத்துருக்காங்க, 2 சீட்டு ஜெயிக்கும். எல்முருகன் ஜெயிப்பார், இன்னொரு யாராவது ஜெயிப்பாங்க, பாக்கி 25 அவுட்டு. அது எடப்பாடியோட ஆசையும் அதுதானே, தோத்து போகணும். 5 சீட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஜி கே வாசன் மூப்பனருடைய மகன், 5க்கு 5 தோப்பார். நன்றி. 5மே வந்து அவர் பிஜேபியோட இதுல சின்னத்துல தான் சார் வந்து. இல்லாட்டி மட்டும் அறுத்து அப்படியே அறப்பட்டப்படுவாங்க. நீங்க வேறங்க இந்த சக்கரபாணியோட தொகையில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒட்டத்திரத்தை எப்படி ஜெயிப்பீங்க? எல்லாமே திமுக ராணிப்பேட்டை ஸ்ட்ராங்கா இருக்கிற முஸ்லீம்களை ஒரு போட்டு அதில் எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடத்துல தான் சார் அவங்க. கனவு இபிஎஸ் டிஎம்கே அண்டர் கிரவுண்ட் டெல்லிங் பண்ணிட்டாரோன்னு நினைப்பா இருக்கு. டிஎம்கே நிற்கிற இடம் பூரா வீக்காக தான் இருக்கு. இப்போ இருக்கட்டும், தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.